மறைஞ்சிருக்கிறதும், கொஞ்சம் 10ஓட 1 11ன்னு ஒதுங்குறதும், கலண்டுக்கிறதும், குரூப்ல டூப்பா இருக்கிறதும் மிதுனராசி நேயர்களுக்காக இருக்கும். கேள்வியின் நாயகனே இந்த கேள்விக்கு விடையேதையான அர்ஜுனன் கிருஷ்ண பரமாத்மாவை பகவத்கீதையில அத்தனை கேள்விகள் கேட்டானா, கன்னிராசி நேயர்களே நீங்க என்ன எத்தனை கேள்வி கேட்கறதுக்காக காத்திருக்கீங்கிறது எனக்கு இந்த சகுனம் கிடைக்க வேண்டிய தருணங்கள். அதுல குதிரையவோ ஒரு பசுமாட்டையோ நீங்க பார்த்துட்டீங்கன்னா மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள் உங்களுக்காக காத்திருக்கு. நீ நடந்தால் நடை அழகு, நீ பேசும் தமிழ் அழகு. மீனராசி நேயர்களே நீங்கள் இன்னைக்கு அழகுன்னு சொல்ற அளவுக்கு விநாயகனே வினை தீர்ப்பவனே வேலமுகத்தோனே ஞாழ முதல்வனே குணாநிதியே குருவே சரணம். 24ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2026 திங்கட்கிழமை ஆவணி மாதம் 7ஆம் நாளுக்கான பலன்கள். இன்னைக்கு நாளினுடைய விவரம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். இந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க, லைக் கொடுத்துடுங்க, கமெண்ட்ஸ் போடுங்க, ஷேர் பண்ணுங்க, ஹைப் பண்ணுங்க. இது எல்லாமே இன்றைய சூரியோதயம்ங்கிற என்னோட தனிப்பட்ட ஜோதிட ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கன்னு சொல்ற அளவுக்கு மாறப்போகுது வெகு விரைவில். வாங்களேன், இன்னைக்கு நாளினுடைய விவரம் என்ன, இன்னைக்கு நாளினுடைய நட்சத்திரம் என்ன, இன்னைக்கு நாளினுடைய திதி என்ன, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுப்போம். இன்னைக்கு சந்திரன் பூராட நட்சத்திரத்துல இரவு 8:47 வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போறார். அதற்கப்புறம் மேல் உத்திராட நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார். ஏகாதேசி திதி காலை 4:41 வரைக்கும் இருக்கு. அதற்கப்புறம் மேல் துவாதேசி திதி. சித்த யோகமும் மரணயோகமும் கூடிய நாளாக இன்றைய நாள். மிருகஷீரிடம் திருவாதிரைங்கிற நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. இன்றைய கௌரி நல்ல நேரம் பிற்பகல் 1:45 முதல் 2:45 வரை, மாலை 7:30 முதல் 8:30 வரை. இன்றைய ராகுகாலம் காலை 7:30 முதல் 9 வரை. இன்றைய யமகண்டம் காலை 10:30 முதல் 12 வரை. பிற்பகல் 1:30 3 வரைக்கும் குளிகை. சூலம் கொண்ட திசையாக கிழக்கு. இப்படி சந்திரன் 2 நட்சத்திரத்துல பூராடம் உத்திராடம்ங்கிற நட்சத்திரத்துல இன்னைக்கு சஞ்சாரம் செய்ய போறாரு. மிருகஷீடம் திருவாதிரைங்கிற நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமமா இருக்கு. நம்ம வீரத்திற்கும் தீரத்திற்கும் உரிய நேயர்கள் மிருகஷீரிடம் திருவாதுரைங்கிற நட்சத்திரத்துல இருந்தால் அதான் சந்திராஷ்டமோன்ட்டீங்க, அப்புறம் என்ன மாவீராங்கன்னுட்டு உள்ள பரிகாரம் என்னவோ அதை சொல்லுங்க. இன்னைக்கு என்னைய ரிங்கில் ஏத்திட்டீங்கன்னு கேட்கறது எனக்கு ரொம்ப நல்லா தெரியுது. சத்தியமா சொல்றேன் நேயர்களே, நான் ரிங்கில் ஏத்தல, சந்திரன் இன்னைக்கு உங்களை அஷ்டமத்துல ரிங்கில் ஏத்துறார். அதுதான் சந்திராஷ்டமம். அஜோஜோ சந்திராஷ்டமமா? அப்ப ஏதாவது மறைச்சாகணுமா, மூடி மறைச்சாகணுமா, பொய் பேசி ஆகணுமா, மறைஞ்சிருந்து பார்த்தாகணுமா, இப்படிலாம் சொல்றீங்களே சார், எங்களுக்கு ஏதாவது ஒரு எளிய பரிகாரம். அதனால தானே உங்க ராசி பலன் நான் பார்க்கிறேன். ஒரு நல்ல வஸ்திரம் கலரா சொல்லிடுங்க, அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததுன்னா எனக்கு ரொம்ப நல்லது. அப்போ நம்ம நேயர்கள் வீரத்திற்கும் தீரத்திற்கும் உரிய நேயர்கள் மிருகஷீரிடம் திருவாதிரங்கிற நட்சத்திரத்துல இருந்தால், சார் பசுமாடா சார்? ஆமா, இன்னைக்கு 2 பரிகாரமா சொல்ல போறேன். பசுக்களோட காட்சியும் கோமாதாவினுடைய திருவுருவ படமும் ஓம் நமச்சிவாயாங்கிற மந்திரத்தையும் 108 முறை இன்னைக்கு காதுகளால் கேட்கிறதும் உத்தமமான பலன்களை இந்த சந்திராஷ்டமத்திற்கு, நம்ம சந்திராஷ்டமத்துல இருக்கக்கூடிய மிருகஷீடம் திருவாதிரைங்கிற நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு கொடுத்தோம். பசு மாடினுடைய திருவுருவ காட்சி, கோமாதாவினுடைய காட்சி. தனிமரம் தோப்பாகாது. பசுக்கள் எங்க கூட்டமா இருக்கோ அங்க சிறிது நேரம் செலவழிக்கிறதும், பசுவினுடைய உணவு தானத்திற்கு சிறிதளவு உதவி செய்துட்டு அதற்கப்புறம் போறதும், இந்த பசுவை பத்தி பெருமையா பேசுறதும், 108 முறை ஓம் நமச்சிவாயாங்கிற மந்திரத்தை, ஓம் நமச்சிவாயாங்கிற சொல்ல 108 முறை உச்சரிப்பதும் காதுகளால் கேட்பதும் இந்த சந்திராஷ்டமத்திற்கு ரொம்ப பெரிய தீர்வா இருக்கும். சார் ஆண்ட வேலை சிவ ஆலயம் இருக்கு சார், அவரை 3 முறை பிரதர்சனங்கள் வருவதும், இயன்றதை ஒரு சிறிய காணிக்கையா உண்டியல்ல செலுத்திக்கிட்டு பிரார்த்தனை செய்துட்டு வில்வம் திருநீரு போன்ற பொருட்கள் கொண்டு அவரை நமஸ்கரிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னைய நாளை ஆரம்பிப்பது இந்த சந்திராஷ்டமத்திற்கு பெரிய தீர்வா இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். அதுவும் இல்லாம உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய வஸ்திரமா சிகப்பு நிறம் அப்படிங்கிறது இருக்கும். டார்க் ரெட் அப்படிங்கிறத இன்னைக்கு டார்க் ரெட் கலந்த கலரோ அந்த சிகப்பு நிறமோ ஒரு சின்ன அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத இந்த சந்திராஷ்டமத்திற்கு கொடுக்கும். பெரிய பாதிப்பு அப்படிங்கிறத கொடுக்காது. சந்திராஷ்டமத்தோட தாக்கத்தை நீங்க குறைத்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். ஏனைய நட்சத்திரத்துல இருப்பவர்கள் கூட
இதை ஒரு பரிகாரமாக செய்துட்டு இந்த பசுவை பிரார்த்தனை பண்ணுறதும் பசுவுக்கான விஷயங்கள் செய்கிறதும் 108 முறை ஓம் நமச்சிவாயாங்கிற மந்திரத்தை கேட்க மறந்துடாதீங்க. இப்படி சந்திரன் பூராடம் உத்திராடம்ங்கிற 2 நட்சத்திரத்துல இன்னைக்கு சஞ்சாரம் செய்ய போறாரு. சார், மிருகஷிடம் திருவாதிரைக்கு சந்திராஷ்டமமா இருக்கே, இந்த இந்த சஞ்சாரம் ஏ ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும், நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கட்டும். மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் லேட் ஆயிருச்சு, அவங்க வரல இவங்க வரல, சீக்கிரம் கிளம்புங்க அப்படின்னு குறை பேச வேண்டிய ஒரு நாளாக இருக்கும். டென்ஷன், படபடப்பு, லாஸ்ட் மினிட் ரஷ், லாஸ்ட் மினிட் சப்மிஷன், கொஞ்சம் மனம் தடுமாற வேண்டிய, மனம் பதட்டப்பட வேண்டிய தருணங்கள் நிறைய இருக்கும். ஆனால் இந்த கிளைமேக்ஸில் பாருங்க, நல்லபடியாக பூர்த்தி ஆயிடுச்சுப்பா, நல்லபடியாக எல்லாத்தையும் முடிச்சாச்சு அப்படின்னு சொல்ல வேண்டிய நிலை. ஒரு கிளைமேக்ஸுங்கிறது ரொம்ப ஃபேவராக மேஷராசி நேயர்களுக்காக இருக்கும். அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் எங்கே வேணால் டச் பண்ணுங்க, எங்கே வேணால் எங்கள் இமேஜை டேமேஜ் பண்ணுங்க, நாங்கள் சந்திரனோட இமேஜை தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷபராசி நேயர்களுக்கு கேள்வியின் நாயகனே இந்த கேள்விக்கு விடையேதையான்னு கொஞ்சம் கேள்விக்கு பதில் தெரியாத அளவுக்கு சமாளிஃபிகேஷனுங்கிறது இருந்துக்கிடும். சிம்பிளிஃபிகேஷன் இல்லைங்க, கொஞ்சம் சமாளிஃபிகேஷன். மூடி மறைக்கிறது, ஐயோ அவரை மறைக்க முடியாதுங்க, அவர் நம்ம பாரத பிரதமர் இல்லையா, மூடி போட்டு சில விஷயங்களை மறைக்கிறதும், கொஞ்சம் ஒளிஞ்சு மறைந்து விளையாடுவதும், கொஞ்சம் ஓடி ஒளிஞ்சு நின்று நிதானமாக பார்க்கறதும், இந்த எஸ்கேபிசம் அப்படிங்கிறதெல்லாம் ரிஷபராசி நேயர்களுக்காக இருக்கும். அதாங்க சால்ஜாப்பு கொஞ்சம் சமாளிக்க வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். ரிஷபராசி நேயர்களே, சில நேரங்களில் சில மனிதர்கள். அடுத்து இருக்கிற மிதுனராசி நேயர்களை பொறுத்தவரை எங்க நீங்க தான் ஆரம்பிக்கும் போதே சந்திராஷ்டமோன்ட்டீங்க, ரொம்ப கஷ்டமாவே இருக்கு, தடுமாற்றமாவே இருக்கு, திணறலாவே இருக்கு, மூச்சு திணறலாவே இருக்கு, காது மூக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட உபாதை. இன்னைக்கு ஒரு 2 பேர்த்துக்கிட்டையாவது 3 பேர்த்துக்கிட்டையாவது எக்ஸ்கியூஸ் மீன்னு நீங்க கேட்கல, பார்த்துக்கிட்டே இருக்கீங்களே, அதுதான் சந்திராஷ்டமம் இல்லை அப்படிங்கிறது அர்த்தம். அப்போ பெரிய தவிப்பு, அடங்கப்பா பொய் சொல்ல மாட்டீங்களான்னு, கொஞ்சம் மறைஞ்சு நின்று பார்க்க மாட்டீங்களான்னு. முருகப்பெருமானே வள்ளியை மறைந்து நின்று பார்த்தாராம், மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்னன்னு வள்ளி கேட்டாங்களாம். அந்த பாட்டு தாங்க நம்ம தில்லானா மோகனாம்பாலோட பாட்டு. இன்னைக்கு அந்த தில்லானா மோகனாம்பால்ல அந்த மாதிரி வாசிக்கிறது என்ன, அடடா இந்த பாப்பாவோ தம்பி ஊதுறதும் அந்த பொண்ணு ஆடுறதும் சிவாஜி கணேசனையும் பத்மினியும் பார்த்த மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்றப்ப நமக்கு வரும் பாருங்க கோபம். நம்ம என்ன பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம், என்ன டென்ஷன்ல இருக்கோம், இந்த ஆள் சிரிச்சுக்கிட்டே நமக்கு ராசி பலன் சொல்றாருங்கிற கோபம் பெரிய அளவுக்கு இருக்கும். கொஞ்சம் மறைஞ்சிருக்கிறதும், கொஞ்சம் 10ஓட 1 11 ஒதுங்குறதும், கலண்டுக்கிறதும், குரூப்ல டூப்பா இருக்கிறதும் மிதுனராசி நேயர்களுக்காக இருக்கும். அடங்கப்பா கொஞ்சம் மறைஞ்சிக்கங்க, பொய் சொல்லிக்கங்க, கை தூக்காதீங்க, தனியே தன்னந்தனியெல்லாம் சொல்லாதீங்க. இன்னைக்கு 1 மேன் ஆர்மி 1 உமன் ஆர்மிலாம் கிடையாது. கோவிந்தா கோவிந்தா கூட்டத்துல கோவிந்தா போட்டிருங்க. அடுத்து இருக்கிற கடகராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ், உண்மை, உழைப்பு, உயர்வு. மாலை நேரத்துல ஒரு சந்தோஷமான செய்தி கடகராசி நேயர்களுக்காக உண்டு. அப்ப கடல் கடந்து சுப செய்திகள் கடகராசி, அடடா காக்கா கா அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்குன்னா பாத்துக்கங்களேன். ஆகாரம் முன்ன எல்லோரும் அன்பாக ஓடி வாங்க, காக்கான்னே நல்லா பண்ணா பாடுறீங்கன்னு புகழ்ந்து பேச வேண்டிய தருணங்கள். யாரு? உங்களுடன் இருப்பவர்களை, உங்களுக்காக பணிபுரிபவர்களை சபாஷ் அப்படின்னு சொல்லி சபாஷ் மீனா போடுற அளவுக்கு இன்னைக்கு நாள் இருக்கும்னா பாத்துக்கோங்களேன். சார் சபாஷ்ன்னு நீ தைரியமா சொல்லிட்ட, ஓ ராசி பலன் சபாஷ்ன்னு நீங்க என்ன பாராட்டல, நான் உங்களுக்கு ராசி பலன் சொல்லலை. அப்ப எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல வேகம், டிசிஷன் மேக்கிங் ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். இந்த காணா பாசை, கடல் பாசை, காணா தருணங்கள் எல்லாம் பெரிய அளவுக்கு சந்தோஷம். காக்கா போடுறது மட்டும் பிடிக்காது அப்படின்னு ஒதுங்கி நின்று, பட்டு ஜாதி நீங்க என்னை பகுத்தறிவாளனா பார்க்காதீங்கிற பாட்டுக்கு ஏற்ற மாதிரி பராசக்தி ஹீரோடா அப்படின்னு இன்னைக்கு கடகராசி நேயர்கள் சொல்ல வேண்டிய தருணம் பெரிய அளவுக்கு பார்க்கப்படும். விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டு இன்றைய நாள் கணவன் மனைவி உறவு பலப்படும். அன்புக்குரிய உறவு கிட்ட பிரத்யேகமான உணவு, ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் பரிமாற்றங்கள் சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு. எதிர்பார்க்காத இனிப்பு பொருள் மாலை நேரத்துல ஸ்வீட்டை எடு கொண்டாடுன்னு சொல்ற அளவுக்கு இருக்கும்னா பார்த்துக்கங்களேன். அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரையிலும் கடல்ல அலை நின்றுச்சோ இல்லையோ, உங்க மனசுல ஓயாம வீசிட்டு இருக்கிற அலை தொடர்ந்து வீசிக்கிட்டே தான் இருக்கும். சார் ஒரு ரொட்டேஷன் தான் இன்னைக்கு அடிக்கிற மாதிரி இருக்கு, கொஞ்சம் ஓடியில கை வச்சிடலாமா, கிரெடிட் கார்டில் கை வச்சிடலாமா, ஃப்ரெண்டோட ஃபண்டை கேட்டு வாங்கிடுவோமா, ஃப்ரெண்டோட ஃபண்டை ரொட்டேட் பண்ணிடுவோமா, உருட்டிடுவோமா, ஆட்டை தூக்கி மாட்டில் போட்டுட்டுமா, மாட்டை தூக்கி ஆட்டில் போட்டுட்டுமா, மொத்தத்தையும் தூக்கி
ரோட்ல போட்டு திருப்பி வாரி வழிச்சு வீட்ல போட்டு உட்காரு வேணாம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு நாளினுடைய தருணம் அப்படிங்கிறது இருக்கும். போராட்டத்திற்கு இடையே இன்றைய நாள். அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் பிள்ளைகளால் சந்தோஷமான தருணங்கள். குழந்தைகளுடன் குழந்தையா சந்தோஷமா பேச வேண்டிய நிலை அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். இந்த 5 எலி, 6 எலி, 7 எலி, சுண்டெலி இதெல்லாம் பாருங்களேன். இந்த குழந்தைங்க வீச்சு வீச்சுன்னு கத்துறதோ, இந்த குழந்தைகள்ட்ட விளையாடுறதோ பெரிய அளவுக்கு சந்தோஷம் தரும். இந்த குழந்தைகள் யூனிஃபார்ம் போட்டுட்டு போறது, அத்தனை சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். குழந்தை உள்ளம் கொண்ட கன்னிராசி நேயர்களுக்கு நீ வாழ்ந்து நான் பார்த்தால் போதும்னு சொல்ல வேண்டிய தருணம் அடுத்த தலைமுறையை பார்த்திருக்கும். உங்க மனசு சொல்ல துடிக்குதுன்னு எனக்கு தெரியுது. உங்க குழந்தைகளுக்கும் அது நல்லாவே தெரியும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நாளினுடைய அமைப்பு. எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல வேகம். அதே மாதிரி இந்த கேர்லெஸ் மிஸ்டேக்ஸு, கான்சன்ட்ரேஷன் இல்லாத தருணங்கள்லாம் இன்னைக்கு இருக்காது. தில்லுக்கு துட்டுக்கு தில்லு. காரியத்தை முடிக்க வேண்டிய தருணம். வந்தார்கள், வென்றார்கள், சென்றார்கள். இதிகாசங்கள், புராணங்கள், வரலாற்று சுவடுகள் பெரிய அளவுக்கு பேசப்படும். கேள்வியின் நாயகனே இந்த கேள்விக்கு விடையேதையான அர்ஜுனன் கிருஷ்ண பரமாத்மாவை பகவத்கீதையில அத்தனை கேள்விகள் கேட்டானா, கன்னிராசினியர்களே நீங்க என்ன எத்தனை கேள்வி கேட்கறதுக்காக காத்திருக்கீங்கிறது எனக்கு தெரியும். அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரை இந்த கிட்டத்துல தான், இந்த பக்கத்துல தான், இந்த இவ்வத்துண்ட தான் போனோன்னு வந்துடுறேன் அங்கேயே இருங்க அப்படின்னு ஒரு சின்ன வேலை பிஸ்பிஸ் மேட்டர் முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு இந்த பிஸ்பிஸ் மேட்டரை முடிச்சே தீரணுங்கிற முனைப்பு பெரிய அளவுக்கு இருக்கும். வாசனாதி திரவியங்கள், அழகு சாதன பொருட்கள், ஸ்டேஷ்னரி, ப்ரொவிஷனரி, நமக்கு வேற அந்த அரிசி, பருப்பு, புளி இதெல்லாம் மூட்டையா வாங்கினா தான் பிடிக்கும். இந்த பிட்டு பிட்டா வாங்குறதெல்லாம் வேலைக்கு ஆகாது. அதுல என்ன கஞ்ச பிஸ்னாரித்தனம் அப்படின்னு. இந்த கஞ்ச பிஸ்னாரித்தனத்தை மூட்டை கட்டி தூக்கி ஓரமா போடுங்க குப்பையில அப்படின்னு. தாராளமயம் தண்ணிப்பட்ட பாடு துலாம் ராசி. அடடா தானா வரிசையிலே இன்னைக்கு துலாம் ராசி அப்படின்னு சொல்ற அளவுக்கு நாள் இருக்குன்னா பாத்துக்கோங்களேன். அடுத்து இருக்கிற விருச்சிக ராசி நேர்களை பொறுத்தவரை விடாது கருத்து. சார் திக்குங்குது சார், கொஞ்சம் பக்குங்குது சார். இந்த பயம், நண்டு கண்டாலும் பயம், செண்டு கண்டாலும் பயம்னு சொல்ல வேண்டிய தருணங்கள். அஞ்சுவது அஞ்சல் பேதமை இல்லையா? சில விஷயத்துக்கெல்லாம் நம்ம கொஞ்சம் பயந்து தான் ஆகணும். ஒரு ஹார்டான டிசிஷன் எடுக்கிறப்பவோ, ஒரு பெரிய அமௌண்ட்டை நம்ம கொண்டு போய் போடுறப்பவோ, ஒரு பண சுழற்சி, ஒரு மணி ரொட்டேஷனுங்கிறத எடுக்கிறப்பவோ, ஒரு சின்ன பரிதவிப்பு ரிஷிகராசி நேயர்களுக்காக இருக்கும். கொஞ்சம் திக்குன்னு தான் இருக்கும், பக்குன்னு தான் இருக்கும். இன்னைக்கு பாருங்க, 4 கால்களில் நடந்து வரக்கூடிய ஜீவராசி. அது குதிரையா இருக்கலாம், பசுமாடா இருக்கலாம், ஒரு செல்லம்மா பப்பி டாகா கூட இருக்கலாம். இந்த ஜீவராசியினுடைய சகுனம் ரிஷிகராசி நேயர்களுக்காக கிடைக்கும். சார் ஜீவராசியோட நடவடிக்கையா சார்? ஜீவராசியோட சகுனமா சார்? ஆமா, இந்த சகுனம் கிடைக்க வேண்டிய தருணங்கள். அதுல குதிரையவோ ஒரு பசுமாட்டையோ நீங்க பார்த்துட்டீங்கன்னா மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள் உங்களுக்காக காத்திருக்கு. போடுங்க ஒரு கமெண்ட்டை. அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சுறுசுறுப்பு, விறுவிறுப்பு, தெளிவான சிந்தனை அப்படிங்கிறது யாரும் இன்னைக்கு குழப்ப முடியாது. எப்பவும் நீங்க குழம்பி அடுத்தவங்களை குழப்பிட்டு இருப்பீங்க. இன்னைக்கு உங்களை குழப்பறதுக்கு ஆள் கிடையாது, நீங்களும் குழம்ப மாட்டீங்க அப்படிங்கிறது தான். அப்ப எடுத்து வைக்கிற அடி ஒன்னொன்னுலையுமே கான்ஃபிடன்ஸ் லெவல் பயங்கரமா இருக்கும். பிளானிங்கிறது சூப்பராக இருக்கும். மேனவர்ஸ் பிளானிங், பட்ஜெட்டிங், காஸ்டிங், எஸ்டிமேஷன், டீட்டெயிலிங். தனுசு ராசி நேர்களே மேன் ஆஃப் ஆக்ஷன், பிளான் ஆஃப் ஆக்ஷன், உமன் ஆஃப் ஆக்ஷன் பெரிய அளவுக்கு பேசப்படும். அப்போ உங்களுடைய திட்டமிடுதல் தான். அப்போ நிறைய யோசிக்கிறதும், நிறைய கலந்தாய்வுகள், கலந்துரையாடல்கள் உங்களுக்கு ஃபேவராக போக வேண்டிய அமைப்பு. நெகோசியேஷன்ஸ் ஃபேவராக போக வேண்டிய அமைப்பு. பேரம் பேசலாம், நான் பேரம் பேசலான்னு தான் சொன்னேன். வீரமும் பேசலாம். அது யானை பேரமா, குதிரை பேரமான்னு பார்த்துக்கங்களேன். அடுத்து இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் மாலை நேரத்தில் ஒரு சந்தோஷமான செய்தி. அப்போ என்ன அர்த்தம்னா, மகர ராசி நேர்களே மாலை நேரம் வரைக்கும் கொஞ்சம் மைண்டு ப்ளோ ஆகாத விஷயங்கள் எல்லாம் இருக்கும். மாலை நேரத்தில் மைண்டு ப்ளோ ஆகக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு பேசப்படும். மிரட்டல் வீரர், மிரட்டல் வீராங்கனைங்கிற பேர் மாலை நேரத்தில் கிடைக்கும். அப்போ மாலை நேரம் வரைக்கும் என் மனம் ஊஞ்சல் அல்ல, முன்னும் பின்னுமாக அசைவதற்கு. யாரோ ஆட்டி விட்டுட்டாங்க சார். மூடு ஸ்விங்கு பயங்கரமா இருக்கிறதுங்கிறது மாலை நேரம் வரைக்கும். டிசிஷன் மேக்கிங் என்னால எடுத்து வைக்க முடியல அப்படின்னு சொல்ற தருணம் மகர ராசி நேயர்களுக்காக இருக்கும். ஆனா மாலை நேரத்துல தெல்லற வித்தை கற்றால் சீடன் குருவை மிஞ்சுவான். மாலை பொழுதின் மயக்கத்திலே மகர ராசி நேயர்களுக்காக. அடுத்து இருக்கிற கும்பராசி நேயர்களை பொறுத்தவரைக்கும் குறுக்கு வழிகள் வேண்டாம். வரலைன்னா வரலன்னு சொல்லுவோம், தெரியலன்னா தெரியலன்னு சொல்லுவோம். இன்னைக்கு எரர் நிறைய இருக்கும். சார் யூ மீன் மிஸ்டேக்? ஆமாம், இன்னைக்கு கும்பராசி நேயர்களுக்கு நிறைய மிஸ்டேக் ஆகும், ஜாம் ஆகும், வண்டியை எங்கே நிறுத்துறதுன்னு தெரியாது. வாகனத்திற்கான விரயங்கள், வாகனத்திற்கான சங்கடங்கள், வாகனத்திற்கான பரிதவிப்புகள் பெரிய அளவுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஐயோ நீங்கள் வேற ஏற்கனவே எங்கள் ராசியில் ராகு இருக்குன்னு நாங்கள் பயந்துக்கிட்டே இருக்கிறோம்.
இது நீங்க வேற ஆரம்பிக்க நான் என்னங்க பண்ணட்டும்? உங்க ராசிக்கு சந்திரன் வர வரைக்குமே காத்திருக்க வேண்டிய தருணங்கள். கால் வெயிட்டிங், ஃபோன் வெயிட்டிங், ஆல் வெயிட்டிங், வெயிட்டிங் ஆல். டிலேயிங் டாக்டிக்ஸ். டிலே ஆகக்கூடிய தருணங்கள் பெருசா இருக்கும். உடல் அசதி, கைகால் குடைச்சல், கழுத்து வலிக்கிறது. ஆமா சார். அசௌகரியமான பிரயாணத்தை கடந்து வந்தேன் அப்படின்னு நேரங்கெட்ட நேரம், தூக்கங்கெட்ட தூக்கம் கும்பராசி நேயர்களுக்காக இருக்கும். அடுத்து இருக்கிற மீனராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் எதையோ பெருசா சாதிச்சு முடிச்ச மாதிரி ஒரு தெம்பு இருக்குல்ல, ஒரு தில் இருக்குல்ல, தில் 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 மனதில் தில் குஷ் அப்படின்னு சொல்ற தருணங்கள் மீனராசி நேயர்களுக்காக இருக்கும் சார். தில் குஷா சார், தில் பசந்தா சார் அப்படின்னு இதெல்லாம் கேட்க வேண்டிய தருணங்கள் பெரிய அளவுக்கு இருக்கும். அப்போ அஹ், சனி பகவானே உங்களுக்கு குருவா இருக்கிறதும், தர்மகாரகன் வீட்டில் கர்மகாரகன் இருக்கிறதும், தர்ம காரியங்கள் நிறைய செய்யறதும், அதன் மூலமாக ஆதாயங்கள் பெறுவதும், புகழ் பெருமை பாராட்டு, நீ நடந்தால் நடையழகு, நீ பேசும் தமிழ் அழகு. மீனராசி நேயர்களே, நீங்கள் இன்னைக்கு அழகுன்னு சொல்ற அளவுக்கு நாள் இருக்கும். அழகு நிலையங்கள், அழகு சாதன பொருட்கள், வாசனாதி திரவியங்கள், ஹேர் ஸ்டைலிங் சென்டர்ஸ், பியூட்டி சென்டர்ஸ் இதிலெல்லாம் பெரிய வரவேற்பு மீனராசி நேயர்களுக்காக இருக்கும். வஸ்திரம் பெரிய அளவுக்கு பேசப்படும். இன்னைக்கு பாருங்களேன், நல்ல ஸ்பிளாஷியான டார்க்கான கலர் போட்டிருந்தீங்கன்னா போடுங்க ஒரு கமெண்ட். இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணும்னு நான் மானசீக குருவான்னு நினைக்கிற ஆதிசங்கர மனசுல பிரார்த்தனை செய்து, ஸ்ரீரங்கத்தில் இருக்க ரங்கநாதரனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து, சமயபுரத்தில் இருக்க மாரியம்மனை உடன் அழைத்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன். நன்றி, வணக்கம்.